வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அனுமதி பெற்ற இந்திய தனியார் வானிலை நிறுவனம் ஸ்கைமெட் 2026 பருவமழை குறித்த ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய அறிக்கை இல்ல, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அனுமதி பெற்ற, அங்கீகாரம் பெற்ற இந்திய தனியார் வானிலை நிறுவனம் ஸ்கைமெட் அறிவித்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை பார்ப்போம். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களுக்கான இந்தியாவின் சராசரி மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னா, சராசரியை விட குறைவான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் 94% மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என்றும் இந்த நிறுவனம் தன்னுடைய தலைப்புச் செய்தியில் வெளியிட்டிருக்கு. மேலும் விவரமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கடந்த 1.5 ஆண்டு காலமாக லானினா நிலை நீடித்து வந்தது. இப்போது பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ நிலை உருவாக சாதக மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்று அந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் ஜதின் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்னினோ உருவாகும் பொழுது இந்தியாவில் பருவமழையை பாதிக்கும். இந்த முறை ஜூன் முதல் செப்டம்பர் மாத காலத்தில் 2வது பாதியில் பருவமழை கணிசமாக குறையும் என்று எச்சரித்துள்ளார். இந்தியாவில் நீண்டகால சராசரி மழைப்பொழிவு LPA 868.6 மில்லிமீட்டர் ஆகும். 2026 ஜூன் முதல் செப்டம்பர் வரை இது 817 மில்லிமீட்டர் அளவில் மட்டுமே இருக்கும் என்று இந்த ஸ்கைமெட் நிறுவனம் கணித்துள்ளது. இந்த அளவீட்டில் +5% திருத்தம் இருக்கலாம், +5 அல்லது -5 இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் மழைப்பொழிவு குறைய 40% வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை குறைவதற்கு 40% வாய்ப்புள்ளது. வறட்சி ஏற்பட 30% வாய்ப்புள்ளது. வழக்கமான மழைப்பொழிவு பெய்ய 20% வாய்ப்புள்ளது. பாத்தீங்களா, வழக்கமான மழை பொழியறதுக்கு 20% வாய்ப்பான், குறைவான மழை பொழிய 40% வாய்ப்பான், வறட்சி ஏற்பட 30% வாய்ப்பான். இப்ப டோட்டல் கூப்பிட்டு போவோம். அப்புறம் அதிக மழை பொழிய 10% வாய்ப்பு இருக்கான். அப்போ அதிக மழை பொழியறதுக்கு 10% வாய்ப்பான், வழக்கமான மழை பொழிய 20% வாய்ப்பு, வறட்சி ஏற்பட 30% வாய்ப்பு, குறைவான மழை பெய்ய 40% வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு 0 அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. மழை அபரிவிதமான பொழிவதற்கு வாய்ப்பு 0, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பருவமழை இந்திய பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிற நிலையில, நாட்டின் 50%க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் மழையை நம்பியே உள்ள நிலையில மழை குறைந்தால் நெல், கோதுமை, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட முக்கிய பயிர்கள் உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. உணவு பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. உணவு உற்பத்தி குறைந்தால் சந்தையில பொருள்களை விலை உயரவும், இது உணவு பணவீக்கத்தை கணிசமாக அதிகரிக்க செய்யும் என்றும், குறிப்பாக காய்கறி, பழங்கள், தானியங்கள், பால் உற்பத்தி, அத்தியாவசிய பொருட்கள் விலை, அன்றாட செலவு அதிகரிக்க செய்யும் என்றும், குறிப்பாக கிராமப்புற மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு இது பெரிய சுமையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இப்படி மழைப்பொழிவு பற்றாக்குறை என்று தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம், அதிகாரப்பூர்வ நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் ஸ்கைமெட் இப்படி தெரிவித்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இந்தியாவில் 2026 ஆண்டு பருவமழை குறைவாக பெய்யும் என்று தனியார் வானிலை நிறுவனம் ஸ்கைமெட் எச்சரித்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் இந்தியாவின் சராசரியை விட குறைவான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் 94% மழைப்பொழிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கணிப்பு அச்சுறுத்தலை விவசாயிகள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியா எல்னினோட தாக்கம் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 1.5 ஆண்டு காலமாக லானினா நீடித்து வந்த நிலையில இப்பொழுது பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ உருவாவதற்கு சாதக மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்றும் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜதின் சிங் தெரிவித்துள்ளார். பொதுவாக எல்னினோ உருவாகும் பொழுது இந்தியாவின் பருவமழையை பாதிக்கும். இந்த முறை ஜூன் முதல் செப்டம்பர் காலத்தில் 2வது பாதியில் மழைப்பொழிவு கணிசமாக குறையும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் நீண்டகால மழைப்பொழிவு LPA 868 மில்லிமீட்டர், இது இந்த ஆண்டு 817 மில்லிமீட்டரா பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்த மழைப்பொழிவு அதாவது மழைப்பொழிவு குறைய 40% வாய்ப்பும்,
வறட்சி ஏற்பட 30% வாய்ப்பும், மழை வழக்கமான அளவு பெய்ய 20% வாய்ப்பும், அதிக மழை பொழிய 10% வாய்ப்பும், அதிகப்படியான மழை பொழிய வாய்ப்பு 0 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம் ஸ்கைமெட் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக எத்தனை சதவீதத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. மழை பொழிவு குறைய 40% வாய்ப்பும், வறட்சி ஏற்பட 30% வாய்ப்பும், வழக்கமான மழை பொழிய 20%, அதிக மழை பொழிய 10% வாய்ப்பும் இருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம் ஸ்கைமெட் அறிக்கையாகும். மேலும் பல்வேறு விரிவான அறிக்கையை மாநில வாரியா வழங்கியிருக்காங்க. அதுல ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது குறைவான மழை தான் கேரளாவிற்கு பொழியும் என்றும், ஆகவே சராசரிக்கு குறைவான மழை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய அறிக்கையில் விவசாயிகள் அறிந்து புரிந்து கொள்வதற்காக அறிக்கை. நம்முடைய அறிக்கை ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையாக பலமுறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நான் ஒரு அறிக்கையை மீண்டும் அதை பதிவு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. நம்முடைய அறிக்கையை தேவைப்பட்டால் நீண்டகால வானிலை அறிக்கை இருக்கிறது, பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரிதலுக்காக, அறிதலுக்காக, பிறர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நன்றி.